உங்களில் நிறைய பேருக்கு டான்சிங் ரோத்தை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் டான்சிங் டெத்தை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சரியாக சொல்ல போனோம்னா 1518 வருஷம் ஃப்ரான்ஸில் ஸ்டார்பர்க்குங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ட்ராஃபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு காரணமே இல்லாம ரோட்ல இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு போன எல்லாருமே என்னடா அந்த பொண்ணு ஏதோ பைத்தியம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு, என்னதான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்தவங்க எல்லாருமே கெட்டு போயிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்பர்க்குங்கிற அந்த இடத்துல இருந்த சம் பீப்புள்ஸும் சேர்ந்து அந்த ஒரு ட்ராஃபியா அந்த பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல மியூசிக் கிடையாது, ஒரு பாட்டு கிடையாது, அண்ட் யாரும் பாடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சாங்கும் இல்லாம இவங்க பாட்டு ரோட்ல இறங்கி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல என்னதான் எல்லாருக்குமே நார்மலா தெரிஞ்சாலும் நேரம் ஆக அந்த ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நாங்க டான்ஸ் ஆடினவங்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு. இப்படியே போகுது. ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு 3 நாள் வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் வரவங்களும் அவங்களாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்கு ஒரு தெளிவான ரீசன் சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஏன்னா எப்படி சொல்றது, ரோட்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுது, ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு மீதி இருக்கிற இவங்களும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அண்ட் என்ன பர்பஸ்க்காக ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இதோட டார்க் மேஜிக்கோ இல்லை வேற ஏதாச்சும் பிராங்க் பண்றாங்களோ, டிவி ஷோஸ் பிராங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. நாட்கள் போகுது, கிட்டத்தட்ட 9 நாட்களையும் கிடக்குது. 9 நாள் கழிச்சு அந்த ஒரு கூட்டத்துல கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அண்ட் யாருமே ஒரு சொட்டு தண்ணி ஒருவேளை சாப்பாடு கூட அதை கூட பொருட்படுத்தாம இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்ல எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. நிறைய பேருக்கு அங்கே ஸ்ட்ரோக்ஸ் வருது, நிறைய பேருக்கு இழுப்பு வருது, அண்ட் சில பேருக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்து கூட அதே இடத்துல இறந்து போறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் போகுது, கவர்மெண்ட் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சரி இவங்க மியூசிக்லாம் எதுவும் இல்லாமல் தானே ஆடிக்கிட்டு இருக்காங்க, மென்டலாக ஏதோ ப்ராப்ளம் பண்ணல, நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிப்பாட்டும் போது அவங்களும் இந்த டான்ஸை நிப்பாட்டுறாங்களா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரியே சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போயிட்டு அந்த ஒரு ரோட்ல வச்சு இவங்களுக்காக ஆட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க நினைச்சதை விட அங்க இருந்தவங்களோட நிலமெல்லாம் படு மோசமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்குனால ஒன்றும் புரியல, என்னடா இது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இவங்க ஸ்டாப் பண்ணிடலாம்னு பார்த்தாக்கா அதுவும் முடியலையே, இப்போ என்ன தாண்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ஸ் கவர்மெண்ட் ரொம்பவுமே குழம்பு போயிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் போகுது, போக போக அங்கே டான்ஸ் ஆடுற எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுனாக்கா எல்லாமே டான்ஸை ஸ்டாப் பண்ணல. ஐ மீன் அங்கே டான்ஸ் ஆடின எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துக்கிட்டே போகிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க மொத்த பேரும் கிட்டத்தட்ட 400-600 பேர்கிட்ட ஒரு பிரான்ஸ்ல ஸ்டார்பர்க்குங்கிற அந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 400-600 பேருக்கு மேலே அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. அண்ட் இது ஹிஸ்ட்ரியில ரொம்பவுமே வினோதமான ஒரு இன்சிடென்ட்டாக தான் பார்க்குறாங்க எல்லாரும். அண்ட் இப்போ வரைக்குமே அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு டான்சிங் ப்ளோ அப்படி இல்லைன்னா டான்சிங் டெத் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஒரு பேரையும் பிடிக்குது. அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு போயிடுங்க.